ஊறுகாய் இல்லாத ஊர் உருப்படாத ஊருன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சோத்தையாவது வடித்து ஊறுகாயை வச்சு கூட சோறு தின்னலாம். இல்லை ரசம் வச்சு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயை போட்டு கூட தின்னலாம். இல்லைனா வெறும் சோத்தை வடித்து ஊறுகாயை கொஞ்சம் அள்ளி போட்டு அதில் நல்லெண்ணெய் உப்பு போட்டு பெரட்டி கூட சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும் சுடுசாதத்துக்கு ஊறுகாய். அது மாதிரி தான் நம்ம வீட்டு மாங்காய் வந்து நல்ல புளிப்பான மாங்காய். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் குண்டு மாங்காவாக இருக்கணும், இல்லைனா ஊறுகாய் மாங்காயாக இருக்கணும். சதை பெற்று அதிகமான உள்ள மாங்காயாக இருக்கணும். இல்லை பெரிய பெரிய பீசஸாக வெட்டி உப்பு கல்லுப்பு தான் போடணும். நீங்கள் கல்லுப்பை வந்து தோல் பண்ணி பொடியாகவும் போடலாம். நான் வந்து கல்லுப்பு 4 பங்கு மாங்கானா 1 பங்கு உப்பு போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்கி ஒரு 4 நாள் விட்டுட்டோம்னா ஊறுகாய் வந்து அந்த உப்புலேயே ஊறி நல்லா சுருங்கிடும். இது மாதிரி பண்ணுறதுனால ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. மாங்காய் வந்து ஃபங்கஸ் பிடிக்காது. அதுக்காக தான் உப்பில் ஊற வச்சு போடுறோம். ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக உடனேவும் போடலாம். அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சோம்னா ஊறி எண்ணெய் வந்து மிதந்து வரும். ஒரு 2 லிட்டர் கிட்டக்க நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். லைட்டாக இளஞ்சூட்டில் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயமும் கடுகும் வறுக்காமலோ வறுத்தோ நல்லா வந்து அரைச்சி அந்த ஊறுகாயில் போட்டுடணும். வெந்தயம், இந்த கடுகு, அந்த கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, இதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சள் பொடி போட்டோன்னா கெட்டு போகாது. கடுகு வந்து கெட்டு போகாது. ப்ரிசர்வேட்டிவாக தான் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் நல்ல காரமான வரமிளகாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை மிக்சியில் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து காரம் வேணும், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆச்சி மசாலாவில் அந்த சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். கலரும் நல்லாயிருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். இந்த லைட்டாக இளஞ்சூட்டில் காய்ச்சி வச்சாலும் 2 லிட்டர் கிட்டக்க நல்லெண்ணெய் அதை வந்து ஊற்றிட்டு நல்லா கரண்டியோட நுனி இருக்குல்ல அதை வச்சு கிண்டணும். கைப்படக்கூடாது. இந்த வெந்தயம், கடுகு, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். இவ்வளோ மாங்காவுக்கு இவ்வளோ காரம் சேர்த்துக்காங்க, இவ்வளோ உப்பு சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மாங்காய் வந்து ரொம்ப புளிக்கும், ஒரு சிலது மீடியமாக புளிக்கும், சில மாங்காய் வந்து லைட்டாக புளிக்கும். என்னோடது வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தனால நான் ஒரு 1/2 கிலோ மிளகாய் பொடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைத்து பார்த்தால் அந்த உப்போ காரமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும். குறையிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கடையில் போடுற ஊறுகாயெல்லாம் வினிகர் சேர்ப்பாங்க. வினிகர்லாம் சேர்க்காம இயற்கையான முறையில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளே ஊறுகாய் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட கெடாமல் வச்சுக்கலாம். நான் வந்து ஊறுகாய் போடுறப்ப புதுசு தான், எனக்கு வந்து போட்டோன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது, கெட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஊறுகாய்க்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கிற அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து தாளிப்பு போட்டேன். அப்போதைக்கு பூண்டை வந்து முழுசாக போட்டனால வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி போடாதீங்க, தட்டி போடுங்க. பூண்டு, கடுகு எல்லாம் போட்டு தாளித்தோம்னா ஊறுகாய் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்படி முடியாதவங்க பாமாயில் கூட ஊற்றிக்கலாம். பாமாயிலில் வந்து நல்ல கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. ஆனால் உடல்நிலைக்கு ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு வழியாக பெரட்டினதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து இப்படி இருக்குது. இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா வீடு கட்டி வெயிலில் வந்து ஒரு 3-4 நாள் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துடும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஏதாவது ஊறுகாய் போடுறப்ப நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட, இப்போ நான் 5 கிலோ ஊறுகாய் போட்டிருக்கேன், இதுக்கு வந்து ஒரு 200 300 செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அந்த கிருமிகள்லாம் செத்து போய் சூப்பராக ஊறுகாய் கெட்டு போகாமல் நீட்டாக இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து திறந்து பார்த்தோம்னா எண்ணெய் மேலே அப்படியே ததும்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுடு சாதத்தில் அதை ஊறுகாயை போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.